பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் மொத்த மதுபான ஆலைகள் எத்தனை இருக்குது? இதில் பிராந்தி விஸ்கி தயாரிக்கிற கம்பெனி எத்தனை, பீர் தயாரிக்கிற கம்பெனி எத்தனை இருக்குது? தமிழ்நாட்டில் மொத்தம் 11 டிஸ்டிலரினா பிராந்தி விஸ்கி ஜின் இதெல்லாம் செய்கிறது தான் டிஸ்டிலரி. புருவரின்றது பியர். அதுக்கு மக்களுக்கு பல பேருக்கு தெரியாது டிஸ்டிலரின்னா என்ன, புருவரின்னா, அதான் தான் பிரித்து சொன்னேன். முதல்ல என்ட்ரிகா என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு டிஸ்டிலரி இருக்குது. இது யாருதுன்னா சீனிவாச ரெட்டி ஃபேமிலி. முதல்ல ராமி ரெட்டின்னு இருந்திருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். இது ஒரிஜினல் பேர் பாலாஜி டிஸ்டிலரிஸ். பாலாஜி டிஸ்டிலரிஸ் தான் என்ட்ரிகா அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க ஒன்று. அதுக்கடுத்து ரெண்டாவது டிஸ்டிலரி மோகன் புருவரிஸ் டிஸ்டிலரிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. இது ஒரிஜினலாக ராமசாமி உடையார், எத்ராஜ் முதலியார் இவங்க சேர்ந்து பார்ட்னர் ஆரம்பித்தது. எம்பிடிஎல்னு வாங்க. இப்போ அந்த கம்பெனி பேர் மாற்றிட்டாங்க, டிபிடிஎல்னு வச்சுக்கிட்டாங்க. இப்போ அந்த கம்பெனி இந்த குடும்பத்துக்கிட்டேருந்து பிரிஞ்சு போய் வெங்கடாஜலம் உடையாருடைய மகன் செங்கோட்டுவன் நடத்தி வருகிறார். ரெண்டாவது டிஸ்டிலரி. மூணாவது சிவா டிஸ்டிலரிஸ். இது கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு டிஸ்டிலரி கம்பெனி. இது ரொம்ப ஃபேமஸ். சிவாஸ் டிஸ்டிலரின்றது அந்த காலத்துலேருந்து இருக்குது. இது பன்னாரியம்மன் சுகர்ஸ் ஓனர் எஸ்வி பாலசுப்ரமணியம் அவர் நடத்தி வருகிறார். நாலாவது எம்பி டிஸ்டிலரின்னு ஒரு கம்பெனி. இது புருஷோத்தமன் கிட்டேருந்து போயிருச்சு. எம்பி புருஷோத்தமன் ரொம்ப காலமாக இருந்தது. அது இப்போ யார் எடுத்திருக்காங்கன்னா அதை எஸ்என்ஜே. இது எஸ்என் ஜெயமுருகன் அப்படின்னு லைசன்ஸ் ஹோல்டரு. இவர் லாட்ரி பிஸ்னஸ்லாம் பண்ணிவிட்டு இந்த மதுபான ஆலைக்கு வந்தவர். அவர் தான் இப்போ எம்பி டிஸ்டிலரி லீஸுக்கு எடுத்து பேங்க் மூலிமா ஆக்ஷனில் எடுத்திருக்கார். மொத்தம் இப்போது சொல்லுறது பாலாஜி என்ட்ரஸ் என்ட்ரிகா, எம்பிடிஎல், ஷீவாஸ், எஸ்என்ஜே. எம்பியை சேர்த்தது 5 ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஎம் டிஸ்டிலரின்னு ஒரு கம்பெனி. எம்ஜி முத்து குரூப். இந்த சென்னை ஓரமாக ஈசிஆர் ரிசார்ட்லாம் இருக்குல்ல, எம்ஜிஎம் அந்த குரூப் எம்ஜிஎம் டிஸ்டிலரின்னு வச்சுருந்தாங்க. அவங்க இப்போ பேர் மாற்றிட்டாங்க. சதர்ன் அக்ரி ஃபரேன் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், SAFIL. இது 6வது. அடுத்து அக்காடு டிஸ்டிலரி அண்ட் புருவரி. முதல்ல எலைட்னு வச்சுருந்தாங்க, ஜெகத் ரட்சகன். இப்போ அக்காடுன்னு பேர் மாற்றிக்கிட்டாங்க. இது 8. 9வது கால்ஸ் டிஸ்டிலரி. கால்ஸ் டிஸ்டிலரி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வ கோட்டையில் கள்ளக்கோட்டை வில்லேஜ்னு வச்சுருக்காங்க. இவர் தான் வாசுதேவன் பேர், கால்ஸ் டிஸ்டிலரி. அடுத்து 10வது கோல்டன் வாட்ஸ். இது மன்னார்குடியில் இருக்குது, திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில். இது டிஆர் பாலு, திமுக எம்பி. இது அக்காடு ஜெகத் ரட்சகன். கோல்டன் வாட்ஸ் இது டிஆர் பாலுது. அடுத்து பீவரேஜஸில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் பீவரேஜஸ், இம்பீரியல் புருவரிஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது. இது யாருதுன்னா பொள்ளாச்சி மகாலிங்கம் அவருடைய மருமகனுடைய உறவினருது. இது இப்போது கால்ஸ் டிஸ்டிலரி லீஸுக்கு எடுத்துருக்குறாங்க. இந்த ஏற்கனவே சொன்னல புதுக்கோட்டை கால்ஸ் டிஸ்டிலரி, அவங்க இந்த இம்பீரியலை கால்ஸ்னு பேர் மாற்றி இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பீரியல் பீவரேஜஸ் பிரைவேட் லிமிடெட், கோயம்புத்தூரில் நவக்கரைன்ற இடத்துல இருக்குது. இந்த இம்பீரியல் கம்பெனி இப்போது காரைக்கால் வாசுதேவன் சொன்னல புதுக்கோட்டை, அவங்க இது விலைக்கு வாங்கி கால்ஸ் பீவரேஜஸ்ன்னு மாற்றிக்கிட்டாங்க. அதுவும் டிஸ்டிலரி தான். அடுத்து புருவரியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எம்பிடிஎல் சொன்னல, இந்த பழைய ராமசாமி உடையார், எத்ராஜ் முதலியார் வகையரா நடத்தியது. அது எம்பிடிஎல் அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த புருவரி அது க்ளோஸ்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் புருவரிஸ். இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் குத்தம்பாக்கம். இது பாலாஜி டிஸ்டிலரிஸ் நடத்துகிறாங்க, என்ட்ரிகா குரூப்பு. அப்புறம் எஸ்என்ஜே புருவரி டிஸ்டிலரி மாதிரியே புருவரி தனியாக வச்சுருக்காங்க. அப்புறம் கால்ஸ் டிஸ்டிலரி மாதிரி புருவரி தனியாக வச்சுருக்காங்க. அப்புறம் அப்போலோ டிஸ்டிலரி இதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து அக்காடு புருவரி ஏற்கனவே சொல்லிட்டு டிஸ்டிலரி புருவரி சேர்த்து வச்சுருக்காங்க. அப்புறம் கடைசியாக டிராஃபிக்கல் புருவரி. இது யாருதுன்னா சரத்குமார். இவர் இந்த கலைஞர் டிவி ஆரம்பித்து வச்ச சரத்குமார் அவருது. இதுதான் கம்பெனியோட டீட்டெயிலு. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி போகிறாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் எந்தெந்த சரக்கு அதிகமாக விற்பனை ஆகிறதோ அந்த அடிப்படையில் இந்த இன்டென்ட் போடுவாங்க ஒவ்வொரு கம்பெனி. இப்போ ஷீவாஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ஹையஸ்ட்டு மீடியம் பிராண்டு. அதாவது இந்த கோட்டன் சொல்லுவோம்ல, 150 ரூபா, 140 ரூபா, 130 ரூபா, அந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ஹையஸ்ட்டு. சிவா டிஸ்டிலரியில் அவங்களது மொத்தமாக அவங்களுடைய மீடியம் பிராண்டு, ப்ரீமியம் பிராண்டு எல்லாம் சேர்த்து, ஆர்டினரி பிராண்டு எல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2,92,000 பெட்டிகள் அவங்களது ஷீவாஸ் டிஸ்டிலரி. அடுத்து என்ட்ரிகா. அவங்க ஒட்டு மொத்தமாக
5,69,000 பெட்டிகள். அடுத்து டிபிடிஎல் இந்த டிஸ்டிலரி 6,52,000 பெட்டிகள். அடுத்து எஸ்ஏஎஃப்எல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5,42,000 பெட்டிகள். அக்காடு பார்த்தீங்கன்னா 77,355. எஸ்என்ஜே டோட்டலாக 7,71,120 பெட்டிகள். கால்ஸ் 7,89,620 பெட்டிகள். கோல்டன் வாட்ஸ் டிஆர் பாலுது 2,83,825. கால்ஸ் பீவரேஜ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6,77,170. இதெல்லாமே டோட்டலாக எல்லா பீவரேஜ் டிஸ்டில்ஸ் எல்லாம் சேர்த்து 53,12,550 பெட்டிகள் தயாரிக்கப்படுது. அதாவது மொத்தம் 48 குவார்டர் பாட்டில் கொண்டது ஒரு பெட்டிகள். பியர்னா 12, ஃபுல்லுன்னா 12, ஆஃப்னா 24 இப்படி இருக்கும் பெட்டிகள். ஒரு பெட்டிக்கு இவ்வளோ காசு, அதான் பார்ட்டி ஃபண்ட் வாங்குறது. இதுதான் ஒட்டு மொத்தமாக இருக்கிற நிறுவனம். பல பேருக்கு என்னன்னே தெரியாமல், யார் யார் என்ன கம்பெனினே தெரியாமலாம் பல பேர் பேசுகிறாங்க. அதனால விளக்கமாக சொன்னேன். இப்போ இந்த மதுபான ஆலைகள் வைத்திருக்கிறவங்களில் ஜெகத் ரட்சகன், கால்ஸ், இப்போ டிஆர் பாலு இவங்கெல்லாம் திமுக ஆட்கள் அப்படின்னு பார்க்கப்படுதா, இல்லை திமுகவுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா இந்த நிறுவனங்களில்? அதாவது முதல்ல சொல்லிடுறேன், சிவா டிஸ்டிலர்ஸ்லாம் வந்து பன்னாரிமன் சுகர்ஸ் காலகாலமாக இருக்குது. இதில் திமுகன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேர் தான் திமுகவுடைய உறுப்பினர்கள், எம்பிக்கள் நடத்துகிற 2 அக்காடு டிஸ்டிலரி அண்ட் புருவரி. அடுத்து கோல்டன் வாட்ஸ் வந்து டிஆர் பாலுது, அக்காடு வந்து ஜெகத் ரட்சன், இவங்க 2 பேர் தான். எஸ்என்ஜே வந்து திமுக ஆட்சி காலத்தில் லைசன்ஸ் பெற்றவர். கால்ஸ் வாசுதேவன் திமுக ஆட்சி காலத்தில் வாசு பெற்றவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் டிஸ்டிலரி முதல்ல வந்து சாராய கடை இருந்தது. முதல்ல வந்து கலைஞர் கொண்டு வந்தார், அப்புறம் மூடிட்டார் ஷார்ட் பீரியடில். எம்ஜிஆர் வந்து 80களில் திரும்ப சாராய கடை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் டிஸ்டிலரி வந்தது. அதுக்கப்புறம் 89 தான் டிஸ்டிலரி முழுமையாக வந்த பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வரார். அப்போ அதுவரை மொத்தமே இருந்தது 4 டிஸ்டிலரிகள் மொத்தமே. எம்ஜிஆர் 89, 91, 96 ஜெயலலிதா, 96, 2001 இவ்வளோ ஆட்சி. 2001 வரை மொத்தமே 4 டிஸ்டிலரிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருந்தது. 2001, 2006 ஆட்சி காலத்தில் தான் மிடாஸ் கோல்டு, இந்த நம்ம டிஸ்டிலரியில் ஒன்று சொல்ல விட்டுட்டோம். மிடாஸ் கோல்டன் சசிகலா அவர்கள் உறவினர்களால் நடத்தப்பட்டதான் மிடாஸ் கோல்டன் டிஸ்டிலரி. இந்த டிஸ்டிலரி இப்போ வந்து யார் லீஸுக்கு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலம் பையன், எஸ்ஆர்எம்சி ஓனர் வெங்கடாஜலம் பையன் தான் லீஸுக்கு எடுத்து நடத்துகிறார் மிடாஸ் கோல்டன். அப்போது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் முதல்ல புது லைசன்ஸ் கொடுக்கப்படுகிறது. அப்போ அதோடு சேர்த்து 5. அதன் பிறகு 2006 to 2011 ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 6 லைசன்ஸ் தராங்க. அதில் தான் அக்காடு, அது எலைட்டுன்னு வச்சு ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து எஸ்என்ஜே, கால்ஸு, அப்புறம் கோல்டன் வாட்ஸ், டிராஃபிக்கல் புருவரி எல்லாம் கொண்டு வந்து பார்த்தா 6 லைசன்ஸ் அப்போ தான் கொடுத்தாங்க. அப்போ முதல்ல 5, அதுக்கப்புறம் திமுக ஆட்சி மொத்தம் 11 எல்லாம் சேர்த்து, புருவரி டிஸ்டிலரிலாம் சேர்த்து. இதில் எஸ்என்ஜே வந்து திமுக ஆட்சி காலத்தில் கலைஞரை வந்து ஒரு படம் எடுக்க வைத்து உளியின் ஓசை என்ற ஒரு படத்தை தயாரித்து, அந்த படத்தை வந்து தயாரித்ததற்காக இந்த லைசன்ஸ் வாங்கினது உண்மை. ஆனால் அவர் திமுகரா கிடையாது. ஆரம்ப காலத்தில் லாட்ரி பிஸ்னஸ் பார்த்து தான் எஸ்என்ஜே ஜெயமுருகன். அந்த உளியின் ஓசை ஒரு திரைப்படம் இந்த லைசன்ஸை வாங்கி தந்தது என்றால் உண்மை, அவ்வளோதான். அவருக்கும் திமுக சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி வாசுதேவன், காரைக்கால் வாசுதேவன் கால்ஸ் டிஸ்டிலரி, அவர் வந்து யாருன்னா அந்த காலத்தில் பாண்டிச்சேரி காரைக்காலில் வியாபாரம் பண்ணுவார். அவர் வந்து தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த பிஸ்னஸும் ராஜாத்தி அம்மாள் பங்கு போட்டிருக்காங்க, கனிமொழிக்கு பங்கு இருக்குன்றாங்க. அதுவுமே கிடையாது. வாசுதேவன் என்பவரும் திமுகவுக்கு தொடர்பு இல்லாதவர், திமுக ஆட்சி காலத்தில் லைசன்ஸ் பெற்றவர். இதுதான் உண்மை. இது போக இந்த கலைஞர் டிவி சரத் அவர் வந்து டிராஃபிக்கல் புரூவரிஸ் பியர் தயாரிக்கிற கம்பெனி. இந்த மதுபான ஆலைகள் ஏன் பார்ட்டி ஃபண்டுன்னு கொடுக்குறாங்க? அதுக்கு என்ன காரணம்? ஏதாவது பார்ட்டி ஃபண்டு கொடுத்து தான் அந்த ஆலைகளை நடத்த வேண்டிய ஒரு நிலை இருக்குதா, இல்லை அப்படி கொடுத்துக்கிட்டா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடங்கிட்டேருந்து பிரச்சனை வராது அப்படின்றதுக்கான காரணங்களா? இந்த பார்ட்டி ஃபண்ட் கலாச்சாரம் எப்பயிலேருந்தே இருக்குதுங்க. பார்ட்டி ஃபண்டு, அதாவது இந்த மதுபான விவகாரம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இந்த பார்ட்டி ஃபண்ட் கலாச்சாரம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா அளவுக்கு இல்லை. நேற்றே நம்ம பேட்டியில் சொன்னோம். இதில் என்னென்னா, சாராய கடை என்னைக்கு நுழைஞ்சதோ அன்னிலேருந்து பார்ட்டி ஃபண்ட் வாங்குகிற கலாச்சாரம் இருக்குது.
50 காசில் தொடங்கியது, பெட்டிக்கு 50 காசு, அப்புறம் 2 ரூபா. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அதிகமாக பெறப்பட்டது பார்த்தீங்கன்னா 2 ரூபா. இன்றைக்கி 100 ரூபா, பெட்டிக்கு 100 ரூபா என்ற அளவுக்கு பார்ட்டி ஃபண்டு போய் நிற்குது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இருந்தது, 89 ஆட்சி காலத்தில் இருந்தது, 91 96 ஆட்சி காலத்தில் இருந்தது, வரிசையாக இது வலிக்கு இருக்குது. இதில் என்ன பியூட்டினா, நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது, இந்த ப்ரொஹிபிஷன் எக்ஸைஸ் வந்து உள்துறையில் வரும். இது வந்து உள்துறை வந்து முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கும். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் கிட்ட இருந்தது ப்ரொஹிபிஷன் எக்ஸைஸ். அதே மாதிரி 89 கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது கலைஞர் கிட்ட இருந்தது, 91 96 ஜெயலலிதா கிட்ட இருந்தது, 2001 2006 ஓபிஎஸ் கிட்ட இருந்தது, ரெவென்யூ ப்ரொஹிபிஷன் அவர்கிட்ட இருந்தது, 2006 2011 கலைஞர் கிட்ட இருந்தது, 2011 2016 நத்தம் விஸ்வநாதன், 2016 தங்கமணி, 2021 செந்தில் பாலாஜி, முத்துசாமி செந்தில் பாலாஜி. அப்போது இந்த துறை ஏன்னா ஹோம் டிபார்ட்மெண்ட், ஏன்னா இது வந்து ரொம்ப கட்டுப்பாடுகள், ரொம்ப சட்டத்திட்டங்கள்லாம் கடுமையாக இருக்க வேண்டியது முதலமைச்சரை வச்சுப்பாங்க, ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுப்பாங்க. ஏன்னா கலால் பிரிவு வந்து போலீஸ் கிட்ட தான் இருக்கும், அதனால் போலீஸ் வாட்ச் பண்ணுறதுக்கு இது நிறைய மாமூலுக்கு வழிவகுத்தது. ஸோ அந்த மாதிரி பெட்டி கேஷ் வாங்குறதுல ஆரம்பித்து பெட்டிக்கு இத்தனை காசு என்று ஃபிக்ஸ் பண்ணி வாங்குகிற கலாச்சாரம் காலங்காலமாக இருக்கிறது. இதில் எந்த காலத்தில் புதுசாக வந்ததில்லை, சாராயம் தோன்றிய காலம் முதல் இன்று வரை இருக்கிறது. இப்போது இந்தியா முழுமைக்கும் இந்த கலாச்சாரம் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா திலக் நகர் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. திலக் நகர் புரூவரிஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. அவங்க தான் ஹையஸ்ட்டு மேனுஃபேக்சரர்ஸ். மகாராஷ்டிராவில் ஒரு வில்லேஜே இந்த இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டில் இருக்குது. அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்டை வச்சு அந்த வில்லேஜில் ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டலாக கட்டியிருக்காங்க. அதில் வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு உடனே பணம் தேவை என்றால், நீ ஒரு 50 கோடி தேவை, ஒரு பெரிய மாநாடு நடத்தணும், பெரிய விஷயம் நடத்தினா மணல் வியாபாரி தருவாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க தருவாங்க, வேறு யாரும் தர மாட்டாங்க. இப்போ இந்த அமலாக்கத்துறை சோதனையினால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டிலரிஸ் கம்பெனிஸ், ப்ரூவரிஸ் கம்பெனிஸ்லாம் வந்து மதுபான உற்பத்தியில் செய்கிறதுல வந்து ஏதாவது பின்னடைவு இருக்குமா, இது ஒரு அச்சம் ஏற்பட்டுருமா, இல்லை அது மதுபான தயாரிப்பெல்லாம் ஒன்றும் இல்லாமல் வழக்கமான அந்த தயாரிப்புகள் தான் வெளியே வருமா? இதில் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போது ஈடி வந்து தமிழ்நாட்டில் ரைடு பண்ணுது. இப்போ ரைடு பண்ணதில் இது ஒட்டுமொத்த மதுபான ஆலைகளை முடக்கிவிடும், உற்பத்தியை வந்து தடுத்து விடும் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் தடுத்து அது பெரிய சிக்கலாக போயிடும். இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கஜானாவிற்கு வருகிற பணத்தை முடக்கிவிட்டால் திமுக அரசாங்கம் ஸ்தம்பித்து விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஆந்திரா, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகாலேருந்து இல்லீகலாக உள்ள ஒரு சரக்கு, அதுக்கப்புறம் கள்ளச்சாராயம் காய்ச்சலாங்க, ரொம்ப சிக்கலாக போயிடும். இது ரொம்ப சிக்கலான விஷயம். மத்திய அரசு அந்த லெவலுக்கு போகாது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ எல்லாரும் மீடியாவில் இது வரைக்கும் சொல்கிறாங்கல்ல, ஒரு ஸ்கூப் நியூஸ், மீடியா இதுவரை பேசாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். திமுகவுடைய கம்பெனிகள் ஜெகத் ரட்சகன் லட்சக்கணக்கில் கள்ளத்தனமாக விற்றார், எஸ்என்ஜே கள்ளத்தனமாக விற்றார், கால்ஸ் டிஸ்டிலரி கள்ளத்தனமாக விற்றார்லாம் எழுதுறாங்கல்ல. இந்த ரைடில் மேக்சிமம் எல்லாருக்கும் போனாங்க. 4 கம்பெனிக்கு இடி ரைடு போல. என்னென்ன கம்பெனி? 4 கம்பெனி. அந்த 4 பேரும் திமுகவுக்கு தொடர்பு இல்லாத கம்பெனிங்களா? அப்படி ஏன் கேட்குறீங்க, அவசரப்பட்டுட்டீங்களே. டிஆர் பால் கம்பெனிக்கு போல, கோல்டன் வாட்ஸ் என்ற டிஆர் பாலுக்கு சொந்தமான மதுபான ஆலைக்கு இடி ரைடு போல. இப்போ பத்திரிகை எழுதுறாங்கல்ல, திமுகனா ஜெகத் ரட்சகன் ஜெகத் ரட்சகன், அவருடைய பெட்டி கணக்கு 77,355. ஆனால் பத்திரிகையிலையும் வார பத்திரிகையிலையும் யூடியூப்லையும் டிவிலையும் வர்றது பார்த்தீங்கன்னா ஜெகத் ரட்சகன் தான் அதிகமான பெட்டி. அதிகமான பெட்டி தயாரிப்பு யார் பார்த்தீங்கன்னா கால்ஸ் டிஸ்டிலரி, 7,89,620. அவங்க தான் ஹையஸ்ட். சரி, இவர் பார்த்தீங்கன்னா கோல்டன் வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 2,83,825. நியாயமாக இந்த ஆட்சியில் ஆளுங்கட்சி திமுக. அப்போ ஜெகத் ரட்சகன் தானே 7 லட்சம் வரணும், ஆனால் அதிகமாக இருக்கிறது கால்ஸ், அதுக்கு அடுத்து எஸ்என்ஜே. ஆனால் டிஆர் பாலு கம்பெனி 2,83,000. உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போது 5 லட்சம் சரக்கு தயாரிக்கிறாங்க, 2,83 டாஸ்மாக்கு, பேலன்ஸ் இருக்கிறது வந்து கள்ளத்தனமாக விற்கவே முடியாது, சிக்கிடுவாங்க. இதில் முக்கியமான விஷயம் நம்ம பேச வேண்டியது, டிஆர் பாலு கம்பெனிக்கு போல, கோல்டன் வாட்ஸ் போல, அப்புறம் வெங்கடாச்சலம் முடியார் பையன் நடத்துகிற, செங்குட்டுவன் நடத்துகிற டிபிடிஎல் அந்த கம்பெனிக்கு போல, பாலாஜி குரூப், பழைய பாலாஜி குரூப் என்ட்ரிகா அந்த கம்பெனிக்கு போல, மிடாஸுக்கு போல. மிடாஸ் வந்து இந்த உடையார் பையன் செங்குட்டு தான் லீஸுக்கு எடுத்து நடத்துறாரு, விலைக்கு வாங்கலை, அது லீஸுக்கு எடுத்திருக்கார். சசிகலாவுடைய உறவினர் வைத்து கொண்டிருக்கிற மிடாஸ். இந்த 4 கம்பெனிக்கு ரைடே போல. அப்போ உடையார் பையன் நடத்துகிற கம்பெனியில் தயாரிப்பு எவ்வளோன்னு பார்க்குறீங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா டிபிடிஎல்ல 6,52,000.
அப்போ 6,82,000 பெட்டிகள் தயாரிக்கிற அந்த கம்பெனி ஏன் போல? வெறும் 77,355 தயாரிக்கிற ஜெகத்தாட்சி கம்பெனி ஏன் போனாங்க? இல்ல இதெல்லாம் முறைகேடு எதுவும் நடக்குது அப்படி அந்த ஒப்பீட்டுல போறாங்க இல்லையே. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த பார்ட்டி ஃபண்டு சம்பாரிச்சு எப்படி கொடுக்குறாங்கன்னா, மதுபான ஆலைகள் கிட்ட இருந்து பணம் கருப்பு பணம் எடுக்கவே முடியாது. மதுபான ஆலைகளுடைய கம்பெனிகள் தங்களுக்கு தேவையான பாட்டில் கம்பெனிக்கு பணத்தை வெள்ளையில் கொடுக்குறாங்க, அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர். அவங்க கூடுதல், அதாவது ஒரு பாட்டில் 10 ரூபாய் 20 ரூபான்னா கூடுதல் விலைக்காக ரேட்டு போட்டு அந்த கொட்டேஷன் வாங்கி அந்த கொட்டேஷனுக்கு பணத்தை இந்த மதுபான ஆலை எக்ஸ் கம்பெனி பாட்டில் தயாரிக்கிற ஒய் கம்பெனிக்கு அனுப்பும். அவங்க பணத்தை எப்படியோ வித்ட்ரா பண்ணி அவங்க தான் பணத்தை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதில் அந்த இடி ப்ரெஸ் நோட்டில் இருக்கும். அந்த பாட்டிலிங் கம்பெனி, குறிப்பாக கிறிஸ்டல் பாட்டிலிங் கம்பெனி, இவங்க கோயம்புத்தூர் இருக்காங்க. அடுத்து தேவி பாட்டிலிங் கம்பெனி, இவங்க தான் மேக்சிமம் இந்த கருப்பு பணத்தை நீங்கள் அங்கங்கே செக்ரிகேட் பண்ணி கொடுக்குறவங்க. அந்த பணத்தை வைத்து தான் பார்ட்டி ஃபண்ட் கொடுக்குறாங்க. இப்போ திமுக ஆட்சி அதிமுக ஆட்சின்னு சொல்ல, எந்த ஆட்சி வந்தாலும் மதுபான ஆலைகள் கொடுக்குற அந்த கஜானா வைத்து கொண்டு தான் ஆட்சி நடத்தும். 45,000 கோடி பட்ஜெட், எத்தனையோ கோடி, அது வேறு விஷயம். ஒரு 45,000 கோடின்ற லம்சம், இந்த லம்சம் அமௌண்ட் கொடுக்குற தொழிற்சாலையை இந்த பார்ட்டி ஃபண்ட் என்ற முறையில் இந்த ஆளுங்கட்சி, எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும், திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும், நசுக்கி பணத்தை உறிஞ்சுகிறது. இவங்க அதனால தான் கூடுதல் விலைக்கு விற்கிறாங்க. மதுபான விலை கூடுதல் விலைக்கு விற்பது காரணம், வருஷத்துக்கு 2 முறை மது பாட்டில் விலை உயரும்னு வரும். அதுக்கு காரணம் இவங்க பார்ட்டி ஃபண்டு கேட்குறாங்க. இந்த பார்ட்டி ஃபண்டை மொபிலைஸ் பண்ணுறதுல எல்லா மதுபான ஆலைகளுக்கும் சிக்கல் இருக்கிறது. இப்போ ஒட்டு மொத்தமாக இவங்க முடிவு எடுக்கலாம். இந்த மாதிரி இடி ரைடு, கோர்ட்டு கேஸ் வருது, யார் சமாளிக்கிறது? ஒன்று எங்களை கம்பெனி நடத்த விடுங்க, இல்லை பார்ட்டி ஃபண்ட் கேட்காதீங்க. எங்களால் உங்களுக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் வருது. அப்படி வருமானம் வரும்போது ஏன் எங்களை போட்டு நசுக்கிறீங்க, ஏன் கசக்குறீங்கன்னு சொல்லி இந்த எல்லா கம்பெனி, இந்த 11 டிஸ்டிலரி, 7 ப்ரூவரி எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கலாம். நாங்கள் பார்ட்டி ஃபண்ட் கொடுக்க மாட்டோன்னு சொன்னாங்கன்னா ஆளுங்கட்சி என்ன செய்யும்? ஏனென்றால் தேர்தலுக்கு தேர்தல் பார்ட்டி ஃபண்ட் என்னென்ன வகையில் வாங்குறீங்களோ வாங்கிக்கிறீங்க. அப்போது ஒரு தொழிலை தொழிலாக பார்க்காமல், அது குடிக்கிற தொழில் தான், தப்பான தொழில் தான், நாட்டு மக்களை குடிகாராக்கியது எல்லா திராவிட கட்சிகளும் தான். திராவிட கட்சிகள் வந்த பிறகு தான் சாராயம் வந்தது. திராவிட கட்சிகள் தோன்றியது, பார்ட்டி ஃபண்ட் வந்தது, மறுக்கவே இல்லை. ஆனால் மக்களை குடிக்க வைத்து அதன் மூலம் கிடைக்கிற கஜானாவில் தான் இந்த ஆட்சி நடக்கிறது, அது வேறு விஷயம். ஆனால் அது ஒரு தொழில். அந்த தொழிலை தொழிலாக பார்க்காம நீங்கள் பணம் காய்க்கிற ஏடிஎம் மிஷின் மாதிரி உறிஞ்சினீங்கன்னா இத்தனை பெரிய சிக்கல் வரும். இதன் மூலமாக இப்போ லஞ்ச பணம் யாருக்கு போகுது? மதுபான ஆலைகள் மட்டும் மாட்ட போகிறதில்ல. இதை வாங்கிய அரசியல்வாதிகள், அதிகாரிகள் எல்லாம் மாட்ட போகிறீங்க, எல்லாம் சிக்க போகிறீங்க, அசிங்கப்பட போகிறீங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டாஸ்மாக் துறையே உள்ளுக்குள்ளிருந்து வருகிற புகார்கள் மோசமான புகார்கள். இது ஏன் இங்கே பதிவு பண்ணுறேன்னா, இது போய் மக்களுக்கு சேரணும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் அதிக சலுகை கொடுப்பதாக அந்த டாஸ்மாக் துறையில் புலம்புகிறார்கள். ஒரு ஜாதியினுடைய பிடியில் பார்கள், ஒரு ஜாதியின் பிடியில் உள்ள அதிகாரிகள் பதவி, இப்படி தொடர்ச்சியாக போடுவதால் மற்ற சமூக மக்கள் தொடர்ந்து புகார் எழுதுகிறார்கள். பூடகமாக தான் சொல்கிறேன், புரிய வேண்டியவர்களுக்கு புரியும். நன்றி சார். நன்றி.